கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி.கே. ராஜா, குளித்தலை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் ஆகியோரை ஆதரித்து தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் மக்கள் வெள்ளத்தில் பரப்புரை வாகனத்தில் உதயநிதி ஸ்டாலின் கை அசைத்தபடி வந்தார். அப்பொழுது பேசிய உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2021 தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் படி மகளிர் விடியல் பயணம், 1.3 கோடி குடும்ப அட்டைதார பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குதல், துவக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாயுமானவர் திட்டம் என பல திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வந்துள்ளார் என்று குறிப்பிட்டார். மீண்டும் திராவிட மாடல் அரசு 2.0 அமையும் போது மகளிர் உரிமை தொகையை 2000ஆக உயர்த்தி வழங்குதல், அடுத்த 5 வருடங்களில் 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினி வழங்குதல், குடும்ப அட்டைதார பெண்களுக்கு எலக்ட்ரானிக் சாதன பொருட்கள் வழங்குவதற்காக 8000 ரூபாய் கூப்பன், காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தினை நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் விரிவாக்கம் செய்தல் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் பழைய பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கரூர் தொகுதி வேட்பாளர் தியாகராஜன், அரவக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோ ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து உதயநிதி பரப்புரை செய்தார். தமிழகத்தில் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் விட்டுவிடக்கூடாது எனவும், இந்த தேர்தலில் தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டி என்றார்.